அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த 3 பேரும் செஞ்ச நன்மையை கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஆனால் என்னமோ இந்த 3 பேருக்கும் கிடைச்சது சொர்க்கம் இல்லை, நரகம்தான். ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. மறுமை நாள் மக்கள் அனைவரும் விசாரணை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. அப்போ 3 பேர் முதல்ல விசாரணைக்கு கூப்பிடப்படுறாங்க. இவங்க 3 பேரும் செஞ்ச நன்மைகளை கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஒருத்தர் பெரிய அறிவாளி, இன்னொருத்தர் அள்ளி அள்ளி தர்மம் செஞ்ச செல்வந்தர், மூணாவது தன் உயிரையே தியாகம் செஞ்ச போர் வீரன். இவங்க 3 பேரும் அல்லாஹ் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அல்லாஹ் அவங்க கிட்ட நீங்க உலகத்துல எனக்காக என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறான். அவங்க 3 பேரும் தங்களுடைய நன்மைகளை சொல்லி அடுக்குறாங்க. ஏன் அல்லாஹ், நான் உனக்காக கல்வி கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு முதல்ல உள்ளவர் சொல்றாரு. இரண்டாவதா உள்ளவர், யா அல்லாஹ், நான் தர்மம் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. மூணாவதா உள்ளவர், என் உயிரையே தியாகம் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்கேதான் அந்த அதிர்ச்சியான உண்மை வெளிப்படுது. அல்லாஹ் அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் அவங்க 3 பேரும் அப்படியே நிலை குலைஞ்சு போயிடுறாங்க. அது என்னன்னா, அல்லாஹ் சொல்றான் அந்த 3 பேரையும் பார்த்து, நீ கல்வி கத்து கொடுத்தது மக்கள் உன்னை அறிவாளின்னு சொல்லணும்னு தான். நீ தர்மம் செஞ்சது ஊர் உன்னை வள்ளல்னு புகழணும்னு தான். நீ சண்டையிட்டது உலகம் உன்னை வீரன்னு கொண்டாடணும்னு தான். நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அந்த புகழ் உங்களுக்கு உலகத்திலேயே கிடைச்சிருச்சு. என்கிட்ட உங்களுக்கு கோழி கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். அடுத்த நிமிஷமே அவங்க 3 பேரும் முகங்குப்பர நரகத்துக்கு இழுத்துட்டு போகப்படுவாங்க. யோசிச்சு பாருங்க, நரகத்துல முதல்ல போறது திருடனோ கொலைகாரனோ இல்லை, முகஸ்துதிக்காக நன்மை செஞ்சவங்க தான். அதாவது அடுத்தவங்க பார்க்கணும், பாராட்டணும் அப்படின்னு நன்மைகளை செஞ்சவங்க தான். இன்ஷா அல்லாஹ் நம்ம செயல்களில் ரியா, முகஸ்துதி இல்லாமல் பார்த்துக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.